श्रीगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानंदतीर्थ भगवत पादाचार्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। हरि ओम। JRBPL இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் பிறந்த நாள் திருமண நாள் ஆனவர்களுக்கு எங்களுடைய சிரம் சார்ந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். இந்த வீடியோவில் நாம் ஒரு புதுமையான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருத்தியை என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாள் வருது. அந்த அக்ஷய திருத்தியை பற்றி பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அன்றைக்கி போய் தங்கம் வாங்கினோம்னு சொன்னால் நமக்கு வருஷம் பூரா தங்கம் கிடச்சுட்டே இருக்கும், நம்ம என்ன வாங்குகிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் கடந்த ஒரு 20 வருடங்களாகத்தான் மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போது அந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் வாங்கி தான் வாங்கணுமா, தங்கம்தான் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் எங்கேயும் சொல்லலை. ஆனால் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. அக்ஷய திருத்தி அன்னைக்கு எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலும் அது நமக்கு அபிவிருத்தியை கொடுக்கும். அதுதான் அக்ஷய திருத்தி அன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பசங்களுக்கு ஸ்கூலில் சேர்க்கறது அப்படிங்கிற புது புது விஷயங்கள்லாம் அக்ஷய திருத்தியை பண்ணோம்னு சொன்னால் அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போது தங்கம் வாங்க வேண்டாமா அப்படிலாம் இல்லை. இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கண்ட மாதிரி அன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம கடன்பட்டு ஒரு குண்டு மணி வாங்கிட்டா வருஷம் பூரா தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா. அது தவறான விஷயம் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னு சொன்னால் அக்ஷய திருத்தி அன்னைக்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி JRBPL இந்த யார் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையோ அவர்கள் அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அக்ஷய திருத்தியை, அக்ஷயம் அப்படின்னா என்னங்க? அக்ஷயம் என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. என்னென்ன பொருள் தெரியுமா? அக்ஷயம் என்றால் அள்ள அள்ள குறையாதது. ஒரு பாத்திரத்தில் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும், அதான் அள்ள அள்ள குறையாதது. அக்ஷயம் என்றால் நிறைவானது, எப்பவுமே நிறைஞ்சே இருக்கும், அழியாதது என பல பொருள் அந்த அக்ஷயத்துக்கு உண்டு. அப்போ திருத்தியைனா என்ன? திருத்தியைனா 3ன்னு பேர் இல்லையா? அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 3வது நாள் திருத்தியைன்னு சொல்லுவோம். அதை தான் இந்த வாட்டி 10ஆம் தேதி மே 24 திருச்சியை வருது. அதுக்கு 3ஆம் நாள் திருச்சி. 3க்கு அதிபதி யார்? குரு பகவான். குரு தான் எல்லாத்துக்குமே முக்கியமானவர். அது மட்டும் இல்லை, குருவோட பலன் என்ன தெரியுமா? அவர் உலோகங்கள் சொல்கிறேன் இல்லையா, தங்கம் வைரம் வைஜூரியம் பித்தளை எல்லாம் சொல்லல, அதுக்கு உத்தமமான நேரத்து உலோகங்களில் தங்கத்தை பிரதிபலிப்பவர் குரு பகவான். அதனால தான் அக்ஷய திருத்தி அன்னைக்கு நம்ம எல்லாம் தங்கம் வாங்கிறதுக்கு எல்லா கடை ஏறி இறங்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் 3வது இடத்தில் இருப்பதால் அன்றைக்கு விசேஷமான ஒரு நாளாக அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரிப்பா, இந்த அக்ஷய திருத்தியை பற்றி ஏதாவது புராணங்கள் சொல்லியிருக்குதா, ஏதாவது வரலாறு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் ஆக்கல் தொழிலை செய்யும், ஆக்கல் காத்தல் அழித்தல் சொல்ல இல்லையா, ஆக்கல் தொழிலை செய்யும் பிரம்மன் தன்னுடைய ஆக்கல் தொழிலை சிருஷ்டிகரியும் செயலை உண்டாக்கிய நாள் அக்ஷய திருத்தியை நாள். அது மட்டும் இல்லை, யுகம் சொல்கிறேன் இல்லையா, கிரேதாயுகம், திரேதாயுகம், தாபரயுகம்,
கலியுகம். இந்த 4 யுகத்திலையுமே முதல் தோன்றிய கிரேத்தா யுகத்தியம் தோன்றிய நாளும் இந்த அக்ஷய திருத்தியை நாள் அப்படிங்கிறத நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லை, திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அப்படிங்கிறாங்க. இது என்னங்க, இது திருமால் மார்பில் எப்போவுமே திருமால் இருப்பாளே, அது என்ன குடிகொண்ட தினம் அப்படின்னாக்கா அப்படி இல்லை. எல்லாருக்குமே வெங்கடேச மகாத்மியம் கதை தெரியும். அதில் முனிவர் வராரு, யார் பெரியவங்கன்னு பார்க்குறாரு. அந்த கதைக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். அப்படி பார்க்கும்போது கடைசியில் இதயத்தில் உதைக்கிறாரு. லக்ஷ்மி தேவி பெருமாளை விட்டு போயிடுறான். திருப்பியும் வந்து குடிக்கொண்ட தினம்தான் இந்த அக்ஷய திருத்தியை தினம். அதனால தான் திருமாலின் இதயத்தில் குடிக்கொண்ட தினம் அப்படிங்கிறது அந்த அக்ஷய திருத்தி தினம். அவ்வளோ விசேஷமான தினம். அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மகாபாரத கதை தெரியும் இல்லையா? பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டு எல்லாத்தையும் பஞ்சபாண்டவர்கள் இழந்துடுறாங்க சூதாட்டத்தில். எல்லாம் போட பிறகு என்ன ஆகுது, பஞ்சபாண்டவர்களை கூப்பிட்டு கௌரவர்கள் என்ன சொல்கிறா, நாட்டை விட்டு வெளியேற்றுறாங்க. அவங்க கேட்குறாங்க, அப்பா எனக்கு 5 நாடு கொடு, ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டில் இருக்கிறோம். முடியாது. சரி 5 வீடு 5 நகரமாவது கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம். முடியாது. சரி 5 தெருவாவது கொடு, அதுவும் முடியாது. 5 வீடாவது கொடுப்பா, நாங்கள் இங்கேயே இருக்கிறோன்னு சொன்னாக்கா கௌரவர்கள் காதில் அதெல்லாம் எட்டவே இல்லை. திரௌபதி பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் சேர்ந்து வனவாசத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது, ஒன்றும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, நேராக திரௌபதி முன்னாடி வந்து கேட்குறா, அம்மா கவலைப்படாத, ஆதித்யன் சொல்லக்கூடிய சூரிய நாராயணனை பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அன்றைய தினம்தான் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரத்தை பரமாத்மா கொடுத்த தினம். அள்ள குறையாத அன்னம் வந்துட்டே இருக்கும், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம்னு கொடுத்த தினமும் அக்ஷய திருத்தி தினம்தான். அது மட்டும் இல்லை, திருப்பதி வெங்கடேச பெருமாள் இருக்கா இல்லையா, அவருக்கு கல்யாணம் ஆகுது இல்லையா? இந்த கதையில் வரும்போது கல்யாணம் ஆகும்போது எல்லோரும் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுறோம். அவரும் கடன் தான் வாங்குறாரு. யார்கிட்ட கடன் வாங்குறாரு? குபேரன்கிட்ட கடன் வாங்குறார். அப்பேற்பட்ட குபேரனே லக்ஷ்மி தேவியை வணங்கி தான் இந்த அக்ஷய பாத்திரத்தை பெற்ற தினம், அக்ஷய நிதி கலசத்தை பெற்ற தினமும் அக்ஷய திருத்தியை தினம் என்று நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, பார்க்கடலில் கடைந்தாங்க இல்லையா? பார்க்கடல் கடைந்த போது அதன் உள்ளே இருக்கக்கூடிய ரத்தனங்கள், வஜ்ரம் வைடூரியங்கள், ஐராவதம், காமதேனு, சந்திரன், கல்பதரு, மகாலட்சுமி இவர்களெல்லாம் தோன்றிய தினமும் அக்ஷய திருத்தியை தினம்தான். கடலில் தானே அலைமகள் இருக்கா, அதனால் அலைமகள் அவதரித்த தினமும் அக்ஷய திருத்தியை தினம் என்று நமக்கு புராணங்கள் சொல்லுகிறது. இது மட்டும்தானா சொல்லுது அப்படின்னா இல்லை. பிச்சாடரான பரமேஸ்வரன், ஈஸ்வரனை போய் பிச்சை எடுக்கிறவன் தான் பரமாத்மா. ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா, பிக்ஷக்கா கையில் ஒரு சின்ன திருவோடு வச்சுருப்பார் இல்லையா, அந்த திருவோடை பிக்ஷாதாரன் எப்படி வாங்கினாருன்னு கேட்டால், அன்னபூர்ணியை பிரார்த்தனை பண்ணி அந்த அன்னபூர்ணி பரமேஸ்வரனுக்கு கொடுத்த தினமும் பிக்ஷை பாத்திரம் பெற்ற தினமும் இந்த அக்ஷய திருத்தியை தினம்தான். அது மட்டும் இல்லை, கௌரவர்கள் சபையில் திரௌபதி மானபங்கப்படுத்துகிறான். துரியோதனோட துகில இழுத்துட்டே இருக்கான், மானபங்கம் ஆகப்போகுது. அப்போ பார்க்குறான், யாரும் காப்பாற்றலை. கடைசியில் என்ன பண்ணுறா, கிருஷ்ணனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவளுக்கு துகில் நிறைய குடிக்கிறார், சேலை நிறைய குடிக்கிறார். இழுக்க சேலை வந்துன்னே இருக்குது. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத புராணம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா அக்ஷய திருத்தியைக்கு ஒரு முக்கியமான காரணம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மகாபாரதம், இன்னொன்று குச்சேல பாக்கியம், இன்னொன்று ஆதிசங்கரது. இது 3 தான் முக்கியமானது. பக்தி எப்படி நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம எப்படி தானம் பண்ணணும், எதிர்பார்க்காம தர்மம் பண்ணணுங்கிறத இந்த 3ம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது. எப்படி துகில் உரிகிறான், பரமாத்மா துகில் கொடுத்துட்டே இருக்கார். எப்படி வருது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் திரௌபதியும் கிருஷ்ணனும் பிருந்தாவனத்தில் விளையாடிகிட்டே இருக்காங்க. அந்த விளையாடக்கூடிய நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய வலதுகால் கட்ட விரலில் அடிபட்டு ரத்தம் சொட்டுறது. அதை பார்க்குறா திரௌபதி. ஐயோ, கிருஷ்ணன் காலில் ரத்தம் வருதுன்னு சொன்ன பண்ணுறா, தான் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த முந்தானையில் கொஞ்சம் கிழிக்கிறான். கிழித்து அந்த விரலை கட்டவுன்னா ரத்தம் நின்று போகுது. உடனே என்ன பண்ணுறார் பரமாத்மா, கிருஷ்ணன்
திரௌபதி பார்த்து சொல்கிறார், அம்மா கடன் பட்டுட்டேன், என்ன நான் கடன் பட்டுட்டேனே அப்படிங்கும்போது திரௌபதி கேட்குறா, புரியல. அந்த கடனைத்தான் இப்போ கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு கொடுக்குறார். எப்படி அவள் சின்னதாக ஒரு துணி கொடுத்தா, இப்போ பரமாத்மா சேலையாக கொடுத்து துகிலை கொடுத்து துகில் உரியறதை காப்பாற்றுறாரு, மானபங்கத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுக்குது. அது மட்டும் இல்லை, பகவான் 10 அவதாரம் எடுத்தார் திருமால். அந்த அவதாரத்தில் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் அவதரித்த தினமும் இந்த அக்ஷய திருத்தி தான். அதனால தான் பரசுராம ஜெயந்தி அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. அவருக்கு ஒரு ஜெயந்தி, எப்படி கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ராமர் பண்ணுறோமோ அதே மாதிரி பரசுராமர் ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. அன்றைக்கி அவதரித்த திருநாளும் அக்ஷய திருத்தி திருநாள் தான். அது மட்டும் இல்லை, பூமியெல்லாம் வற்றி போச்சு, பூமி வறட்சி, தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது பகீரதன் தவம் செய்கிறாரு. யாரை குறித்து? கங்காவை குறித்து தவம் செய்கிறார். அதனால் பகீரதன் தவம் செய்து வறண்ட பூமிக்கு கங்கை நதியை கொண்டு வந்த தினமும் அக்ஷய திருத்தியை தினம் என்பதை நமக்கு வரலாறு எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகாபாரதம் படிக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் மகாபாரத கதையை யார் எழுதுகிறாரு? ஸ்ரீ வேதவியாசர் எழுதுகிறார். அவர் எழுதத் தொடங்கிய தினமும் இந்த அக்ஷய திருத்தியை தினம்தான். மகிஷன் நவராத்திரியில் பார்ப்போம் இல்லையா, மகிஷன் ஒரு அரக்கன், அவனை துர்கை அம்மன் வதம் செய்து வெற்றி கொண்ட தினம். அதனால தான் அக்ஷய திருத்தி அன்னைக்கு நம்ம எந்த காரியம் பண்ணாலும் வெற்றியாகவே அமையும். மகிஷனை வதம் செய்து வெற்றி கொண்ட துர்கை அம்மன் செய்த தினமும் அக்ஷய திருத்தி தினம்தான். அது மட்டும் இல்லை, நமக்கு அஷ்டலக்ஷ்மிகள் தெரியும் இல்லையா, எல்லா லக்ஷ்மியும் தெரியும். அதில் முக்கியமானவங்க 2 பேர், அஷ்டலக்ஷ்மியும் லக்ஷ்மிகள் தான். முக்கியமாக 2 பேர்னா ஐஸ்வர்யலக்ஷ்மி, தானியலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய 2 பேர். இந்த 2 பேருமே அவதாரம் எடுத்த தினமும் இந்த அக்ஷய திருத்தி தினம் அப்படிங்கிறது நமக்கு பவிஷ்யோத் புராணம் எடுத்து காட்டுகிறது. அப்போன்னா அக்ஷய திருத்திக்கு எவ்வளோ மகிமை, எவ்வளோ மகித்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டுமா சொல்லுது, பராசக்தி அம்சமான சாக்காம்பரி தேவின்னு ஒரு தேவி, வடசாவித்திரி, அப்புறம் சாக்காம்பரி, இந்த மாதிரி தேவிகள்லாம் நிறைய இருப்பாங்க பராசக்தி அவதாரம். இந்த சாக்காம்பரி தேவி என்ன பண்ணுறா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உணவுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தை காக்கவும் மக்களை ரட்சிக்கவும் காய்கறி, மூலிகை, தாவரங்கள், செடி கொடிகளெல்லாம் உலகுக்கு தந்த தினமும் இந்த அக்ஷய திருத்தி தினம் அப்படிங்கிறது நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுது. மதுரை மீனாட்சி இல்லையா, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி 3 பேர் சொல்லுவோம். அதில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்து கொண்ட தினமும் இந்த அக்ஷய திருத்தியை தினம் என்பதை நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, ரோஹிணி நட்சத்திரத்தில் திருத்தியை நாளைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அக்ஷய திருத்தியை நட்சத்திரமானது மிகவும் விசேஷமான ஒரு தினம். அதனால தான் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எல்லோரும் கடைக்கு போயெல்லாம் வாங்குறோமே, இதான் கொண்டாட்டமா அப்படின்னாக்கா அது கொண்டாட்டம் இல்லை. இன்னும் நமக்கு புராணம் என்னத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பக்தி சொல்லிக் கொடுக்குது, தர்மம் சொல்லிக் கொடுக்கறது, தானம் எப்படி செய்யணும்னு சொல்லி. ஏன்னா ஒன்று கொடுத்தா தான் ரெட்டிப்பாக வாங்க முடியும். இப்போ போகிறான் இல்லையா, ஒன்று வாங்கினா 2 இலவசங்கிறான், ஒன்று வாங்கினா தான் 2 இலவசம். ஆனால் பகவான் இடத்துல நாம் ஒன்றை கொடுத்தோம்னு சொன்னால் பகவான் நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடிக்கிறான். அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 புராண கதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குச்சேலர் கண்ணன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குச்சேலன் யாருன்னு தெரியும், கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் யாருன்னு தெரியும். குச்சேலன் ரொம்ப ஏழை பிராமணன், ஒரு தரித்திர. டெய்லி சாப்பிடணும்னா திருவோடு எடுத்துகிட்டு வீடு விடாமல் பிச்சை எடுக்கணும், எண்ணெய் கிடைக்குமா அதை கொண்டு வந்து தன் வீட்டை காப்பாற்றக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றுறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவனுடைய பொண்டாட்டி குச்சேலனை பார்த்து கேட்குறான், எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, உங்களுக்கு தான் ஒரு நல்ல நண்பன் இருக்கார் இல்லையா. எப்படி நல்ல நண்பன் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணன் பரமாத்மா வேறு, அவரை போய் ஒரு தாட்டி
பார்த்துட்டு வாங்கலை அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவர் போய் பார்த்துட்டு வாங்குங்கிறான். அவர் போய் கடை நமக்கு ஏழையாக இருக்கும் கேளுங்கன்னு சொல்லலை. அவரை போய் ஒரு நாள் ஒரு விசிட் பார்த்துட்டு வாங்கலை சொல்லுவோம் இல்லையா, கடைக்கண் பட்டாவே போகிறோங்கிற இல்லையா, அது மாதிரி அவன் சொல்கிறான், கிருஷ்ணனை போய் ஒரு நாள் பார்த்துட்டு வாங்கலேன், ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு அப்படிங்கிறான். இவர் கொஞ்சம் தன்மானம் மிக்கவர். ஏன்னா தர்மம் வாங்குறவர் சரி, தர்மம் கொடுக்குறவரும் நல்ல தன்மானம் உள்ளவராக இருக்கணும். இவனுக்கு ஒரு தன்மானம். ஏன்னா பிக்ஷை எடுத்து நம்ம இருக்கிறோம், இந்த நிலைமை போய் நான் ஏழையாக இருக்குன்னு கேட்கணுமா அப்படிங்கிற மனசில் ஒரு ஈகோ தன்மானம் இருக்கு இல்லையா, அதனால் தன்மானம் எப்படி போய் கேட்குறதுன்னு மனசில் கஷ்டம். இருந்தாலும் அவர் கண் முன்னாடி யார் தெரிகிறாங்க? அந்த ஏழை பசங்களாம் தெரிகிறாங்க. எல்லாம் பட்னி பஞ்சத்தில் இருக்கிறாங்க. உடுத்திக்கிறதுக்கு கூட கந்தத்திரியெல்லாம் கண் எதிர்க்கப்படுது. சரி, வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க இல்லையா, அதை கொஞ்சம் கேட்டு தான் பார்ப்போமே, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நீ சொல்கிற மாதிரியே நான் போய் கிருஷ்ணனை போய் பார்க்குறேன், நண்பனை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறார். ஆனால் ஒருத்தரை போய் பார்க்குறேன்னு சொன்னால் சும்மா போக முடியாது இல்லையா, ஏதாவது கையில் வாங்கின்னு போகணும். கிருஷ்ணனுக்கு என்ன வாங்கிட்டு போகிறது? அவன் தான் எல்லாம் இருக்கப்பட்டவன், அவனுக்கு போய் என்ன வாங்கிட்டு போகிறது? வாங்கிறதுக்கும் கையில் காசு கிடையாது, அவ்வளோ தரித்திரம். பொண்டாட்டி அது கேட்குறார். சரி, அவனை போய் பார்க்கணும் இல்லையா, ஏதாவது கொடுக்கணுமே, ஏதாவது கூட அப்படின்னு கேட்கும்போது இவடெல்லாம் தோழராக ஒன்றுமே இல்லை. பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் அவள் கடன் வாங்கிட்டு வரான். யார்? கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்காக அவளை கடன் வாங்கிட்டு வந்து இந்த குச்சேலனுடைய துணி மேலே வஸ்திரம் போட்டுப்பாங்களா, துணியில் ஒரு மூலையில் முடித்து கொடுத்து இதை கொண்டே கொடுங்கிற போது இவனுக்கு கஷ்டம். அவ்வளோ பெரிய துவாபரைக்கே பெரிய ஆள், இதை போய் கொடுத்தா நல்லா இருக்குமான மனசில். இருந்தாலும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலாக்கமாக கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு துவாபரைக்கு வரான். நம்மளை உள்ளே விடுவாங்களா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, நம்ம போய் நான் பார்க்கணுமான்னு ஒரு ஏக்கம். முதல்ல விட்டா பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, விடுவாங்களா இல்லையா? அப்படியே வரும்போது அவனுக்கு நினச்ச மாதிரியே காளைகள் பார்க்குறாங்க. யார்ப்பா நீ இவ்வளோ ஏழையாக இருக்க, எங்கள் துவாபரையில் ஒருத்தர் கூட இது மாதிரி கிடையாது, யார் நீ, பிக்ஷை எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று மனசில் கொஞ்சம் கஷ்டம். இல்லை நான் கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்னது கிருஷ்ணனை பார்க்கணுமா? சொல்கிறான், இல்லைங்க நானும் அவரும் ஒரு காலத்தில் ஒன்றா படித்தவங்க, சிறு வயது முதலே நாங்கள்லாம் பாலகராக இருந்தவங்க, ஒரு முறை கிருஷ்ணனை பார்த்துட்டு போயிடுறேன், யாரும் அலோவ் பண்ணல. ஆனால் அந்த காலையில் ஒருத்த மட்டும் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் மனசில் ஈரம் இருக்குது. அவன் பார்க்குறான், ஓ அந்த நேரம் உன்னை பார்த்தா அவ்வளோ ஏழையாக இருக்க, எல்லாம் இவ்வளோ கிழிச்சலாக இருக்குது, நீ போய் கிருஷ்ணனை பார்க்குறேங்கிறிய, வெக்கமா இல்லை அப்படின்ட்டு. சரி ஆனால் உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது, ஆகையினால நான் போய் சொல்கிறேன், அவர் வர சொன்னால் உன்னை வள்ள அனுப்புகிறேன், இங்கேயே இருக்குன்னு சொல்கிறான். சரி, இந்த அளவுக்காவது நமக்கு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துறாரு குச்சேலர். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு குச்சேலருக்கு, சுதாமான்னு ஒரு பேர். அவனை கூப்பிட்றாரு காவலையை கூப்பிட்டு, அப்பா என் பேர் குச்சேலன்னு ஒரு பேர் இருக்குது, ஆனால் எனக்கு சுதாமான்னு இன்னொரு பேர் இருக்குது, கிருஷ்ணங்கிட்ட சுதாமான்னு சொல்லினா அவர் புரிஞ்சிப்பார் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புகிறான். நமக்குலாம் 2 பேருக்குமே இப்போ வீட்டில் ஒன்று கூப்பிடுவாங்க, வெளியில் ஒன்று கூப்பிடுவாங்க இல்லையா, அது மாதிரி சொல்லி அனுப்புகிறான். அந்த காலாளி கிருஷ்ண பார்க்க உள்ளே போகும்போது கிருஷ்ண பரமாத்மா படுத்துட்டு இருக்காரு, பாமா ருக்மிணி பணிவிடை செஞ்சுட்டுருக்காங்க, சுற்றி கோபிகாஸ்திரிகள்லாம் பணிவிடை செஞ்சுருக்காங்க. இந்த காலையில் உள்ளே போய்ட்டு நமஸ்காரம் பண்ணி சுவாமின்னு கூப்பிட்றான். எழுந்து பார்க்குறார், என்னங்கிறாரு. சுவாமி உங்களை பார்க்குறதுக்காக ஒரு 7 அந்தனர் கிழிஞ்சி போன நஞ்சு போன உடையெல்லாம் உடுத்திட்டு வந்திருக்கிறாரு. அவரை பார்த்தா ரொம்ப தரித்திரம் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அவரை பார்த்தா சத்தியம் பேசுகிற மாதிரி தெரியுது, ரொம்ப நல்லவராக இருப்பார் போல் இருக்குது, உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். அவர் பேர் நீங்களாம் ஒன்றா படிச்சிங்களா, சுதாமான்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறானோ இல்லையோ, அவ்வளோதான். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், எல்லாரையும் தள்ளிட்டு சுதாமா வந்திருக்கானா ஓடி வரார். பார்த்தா சுதாமா நண்பன் நிற்கிறான், 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. நேராக சுதாமா குச்சேலனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றாரு, அவனுக்கு பாத பூஜை பண்ணுறாரு. தன்னுடைய சிம்மாசனத்தை உட்கார வச்சு 16 சோடுசோபஜானம் பண்ணி ரொம்ப அவட தலைமையை தூக்கி வச்சுக்கிறார். கிருஷ்ணனுக்கு என்ன ஆகுது, ஏற்கனவே இவங்ககிட்ட நம்ம கடன் கேட்குறதா ஏதாவது கேட்குறதாங்கிற எண்ணம், இவ்வளோ பண்ணிட்டாரு திருப்பியை கேட்கணுமான ஒரு இன்னும் கொஞ்சம் தாழ்வு பாடம் ஏற்பட்டு சும்மா கணக்கு எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் குசலெல்லாம் விசாரிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ண பரமாத்மா
குச்சேலன் உரையாடி இருக்கும்போது கடைசியில் எல்லாம் முடியுது. கிருஷ்ணன் பழைய நினைவுகள்லாம் நினைவு கூறாங்க. எல்லாம் முடிஞ்ச வரை கிருஷ்ணன் கேட்குறாரு, அப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எங்கள் மன்னி சும்மா அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களே, என்னை பார்க்க வந்திருக்கிய, ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கியா, ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்களேன்னு கேட்கும்போது அவன் கையில் அந்த அவலை இருக்கு இல்லையா, கொடுக்கறதுக்கு அச்சம் இன்னும் இடுக்கில் வச்சுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இல்லை கிருஷ்ணா மன்னி கொடுத்துருக்காங்க, கொடுக்கறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்படிங்கிறான். அந்த கிழிஞ்ச துணி அப்படி எடுத்து கொடுக்குறானே இல்லையோ, அதை பிரித்து ஒரு பிடி அவல் எடுத்து வயலில் போட்டுக்கிறாரே இல்லையோ, என்ன ஆறுது, குச்சேலன் இருந்த இடம் சொர்க்கமாக மாறி போகிறது. அவந்தியாபுரம்னு பேர். அந்த வீடு மாளிகை ஆகிடுது. அவன் பொண்டாட்டி உடம்புற நகை, பசங்கள்லாம் பெரிய பணக்காரர்களாக ஆகிடுறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு வெத்தலை பகலாம் சாப்பிட்டு அப்புறம் தாம்பூலம் கொடுப்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் தாம்பூலம் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். தாம்பூலம்லாம் போட்டுட்டு உட்காந்து எல்லாம் பேச பிறகு குச்சேலன் பார்க்குறார். சரி இப்பயாவது கேட்கலாமான்னா நினைக்கிறார், சச்சா இவ்வளோ பெரிய பரமாத்மா இவ்வளோ பண்ணியிருக்காரு, அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய மனப்பான்மை. கேட்குறதுக்கும் சங்கடம். கிருஷ்ணா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா கிளம்புன்னு வெளியே வந்தோன்னே திருப்பி குச்சேலனை பார்த்து கிருஷ்ணன் கேட்குறாரு, சுதாமா இவ்வளோவெல்லாம் நான் பண்ணிட்டேன், உனக்கு என்கிட்ட நீ எதாவது கேட்கணுமா, கேட்கணும்னா கேள அப்படிங்கும்போது அவனுக்கு இன்னும் அவமானம். நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினச்சோம், திரும்பி கேட்குறியான்னு கேட்குற பற்றியா, இப்போல்லாம் கேட்டால் நல்லா இருக்காது. இல்லை கிருஷ்ணா உங்ககிட்ட கேட்குறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், உன்னுடைய அருள் இருந்தால் போதும் கிருஷ்ணா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துடுறார். வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, வீடு அப்படியே ஜொலிக்கிறது. பொண்டாட்டி நிற்கிறா, பசங்க நிற்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவனுடைய பொண்டாட்டி சொல்கிறான், பார்த்தீங்களா கிருஷ்ணன் நட்புக்கு ஒரு அத்தாரிட்டி யாருன்னா குச்சேலனும் கிருஷ்ணனும். பார்த்தீங்களா ஒரு பிடி அவல் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க, பரமாத்மா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஆஹா கேட்காமையே கொடுக்கக்கூடிய பகவான் எப்படி பக்தியாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும். நாம் எதுவுமே பகவான்கிட்ட கொடுன்னு கேட்கக்கூடாது, என்ன கேட்கணும் அப்படின்னா ஞான பக்தி வைராக்கியம், இது முழுத்து தான் பகவான்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதிலிருந்து சந்தோஷமாக இருக்கிறாரு. அவரும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு வரலாறு நம்ம காணுது. என்ன இதுலேருந்து தெரிஞ்சுங்கன்னா, குச்சேலன் அவருக்கு அவல் கொடுத்தான், கிருஷ்ணனுக்கு பசி இல்லை, ஆனால் குச்சேலனுக்கு பசி பட்டினி. ஒரு அவல் கொடுத்தவுடனே அந்த பசியையும் பட்னியையும் போக்கியவர் பரமாத்மா. அப்போ நம்ம பரமாத்மா எப்படி இருக்கணுங்கிறத இந்த அக்ஷய திருத்தி தினம்தான் குச்சேலன் கிருஷ்ணனுக்கு அவல் கொடுத்த தினம். குச்சேலனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அக்ஷய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அவ்வளவுக்கு தங்கத்தையும் அக்ஷயமாக கொடுத்த தினம் இந்த அக்ஷய திருத்தி தினம் என்பது நமக்கு புராணங்கள் எடுத்து காட்டுகிறது. இன்னொன்று வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதிசங்கரர் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பால சன்னியாசியாக இருக்கும்போது வீடு வீடாக உஞ்சவர்த்தின்னு சொல்லுவாங்க, பிக்ஷாடரன்னு இப்போ உஞ்சவர்த்தி எடுத்து தான் சாப்பிடுவாங்க. இவர் அப்படியே ஒவ்வொரு வீடாக வரும்போது ஒரு வீட்டு வாசலை வந்து நிற்கிறார். பவதி பிக்ஷா தேஹின்னு கேட்குறார், அம்மா பிச்சை போடுங்க அப்படிங்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு யுவதி இருக்காங்க, அவங்களுக்கே சாப்பிட கிடைக்காது. அவங்க வீட்டுக்காரரே வீடு வீடாக பிக்ஷை எடுத்து வந்துடுறான். அன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி, வீட்டில் யாரும் இல்லை, அந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க துளசி மடத்தை பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பகவானை நம்ம செவிச்சுட்டே இருக்கணும். அங்கே துளசிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வராங்க. ரெண்டாவது முறை கேட்குற பவதி பிக்ஷான் ஜெயின். இவங்களுக்கு மனசில் ஒரே கஷ்டம், ஐயோ வீட்டு வாசலில் ஒரு பிக்ஷைக்காக யாசம் கேட்குறாங்களே, இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியலையே, நம்ம கஷ்டமாச்சுன்னு நினைக்கும்போது மூணாவது மாதிரி கேட்குறேன், அம்மா பவதி பிக்ஷான் ஜெயின்னா ஒன்றும் கஷ்டம். அப்படியே சரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, வீடெல்லாம் தேடுறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பானை செட்டி பானைலாம் இருக்கும், கல் செட்டிலாம் இருக்கும். அந்த காலத்தில் அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே உருட்டி பார்த்தா ஒரு கல் செட்டிக்குள்ளார நெல்லிக்காய் ஒன்று இருக்குது. அது எப்போ என்றைக்கோ உள்ளே வச்ச நெல்லிக்காய் அப்படியே சின்னதாக பெருசாக வச்சா அப்படியே வாட வாடி போயிருக்கு. அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோம்னு சொன்னால் உண்மையில் நமக்கு வயிறெல்லாம் பூர்த்தி ஆகிடும், பசியே எடுக்காது, ஒரு 3 மணி நேரத்துக்கு பசி எடுக்காது. இது இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயந்தான்.
ஒரே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்டோன்னு சொன்னால் வயிறு ஃபுல்லாகிடும். அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா உயிரோடு இருக்கலாம், அதை போய் பிச்சை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வீட்டு வாசலில் ஒரு யாசகம் கேட்குறாரு, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து அந்த அந்த பிட்சைக்கு வந்திருக்காரு இல்லையா பாலசன்னியாசி, அவருடைய பாத்திரத்தில் போடுறாங்க. அதை வாங்கின அந்த பாலசன்னியாசிக்கு கஷ்டம். ஐயோ, நாமளே பிட்சை எடுக்கிறோம், இவங்க நம்மளோட பிட்சைக்காரனாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு கஷ்டம். ஆனாலும் என்ன நிற்கிறாரு, இவ்வளோ பக்தியாக கொண்டு வந்து இந்த நெல்லிக்காய் போட்டிருக்காங்களே, இது அவங்களே ஒரு சாப்பிட்டா கூட கொஞ்சம் பசியாருமே, இருந்தாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கே அப்படி மனசு நினச்சி என்ன பண்ணாருன்னா அழறாரு அந்த பாலசன்னியாசி. அழுதுன்னு என்ன பண்ணுறாரு, மகாலட்சுமியை கனகதாரா பிரார்த்தனை பண்ணுறாரா இல்லையோ, கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அந்த பாலசன்னியாசி படிக்கிறாரோ இல்லையோ, அந்த வீட்டில் கனகதாரா மாதிரி பணம் நெல்லிக்காய் மாதிரி அப்படியே மரத்துலேருந்து கொட்டு தான். அப்போது அந்த பாலசன்னியாசிக்கு நெல்லிக்காய் கொடுத்த உடனே அந்த கனகதாரா அப்படியே கொட்ட தினமும் இந்த அக்ஷய திருத்தியை தினம் அப்படிங்கிறத நமக்கு புராணங்கள்லாம் எடுத்து காட்டுது. புராணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நாம் பண்ணணும், அதை தான் பார்த்தோம். என்ன, அக்ஷய திருத்தியை அன்றைக்கி நாம் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், பகவானை பிரார்த்தனை பண்ணணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. சரி, இதெல்லாம் பண்ண போருமா, நமக்கு எப்போ அக்ஷயத்தில் ஏதாவது பொருள் வாங்கினா அபிவிருத்தின்னு சொல்கிறாங்களே, வாங்கி தானே ஆகணும் அப்படின்னா வாங்கணும், வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அதுக்காக கடன்பட்டு தங்கம்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி வாங்கக்கூடிய பொருள் என்ன தெரியுங்களா, நெல் வாங்கலாம், அரிசி வாங்கலாம், கோதுமை வாங்கலாம், வெள்ளையாக இருக்கக்கூடிய சில பொருள்லாம் வாங்கலாம். ஆனால் எதை வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தானம் பண்ணணும். தானம் ஒன்று தான் சிறந்த வழி நம்ம மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு செல்வது. ஏன்னா எந்த தானம் பண்ணாலுமே சிறந்தது. அதை விட சிறந்த தானம் என்ன, அன்னதானம். இந்த அக்ஷய திருத்தியை அன்றைக்கி ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய வம்சம் அபிவிருத்தி ஆகும். இல்லைங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க, தானம்லாம் தங்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். ஒரு சின்ன குழந்தைக்கு படிக்கிற பசங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, பேனா வாங்கி கொடுக்குறது, பென்சில் வாங்கி கொடுக்குறது, வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது, ஏதாவது என்ன அளவு முடியுமோ அந்த தானம் பண்ணணும்னு சொன்னால் அதற்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை இந்த அக்ஷய திருத்தியை நமக்கு தரும் என்பதை தான் குச்சேலனோட கதையும், அந்த ஆதிசங்கர சொன்ன கனகதாரா கதையும், திரௌபதி எப்படி ஒரு சின்ன துணியை கொடுத்து வஸ்திரம் வாங்கினாலோ இதெல்லாம் நமக்கு புராணங்கள் எடுத்து கொடுக்குது. ஆகையினால் இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நாம் எல்லாம் கூட தங்கம் வாங்குகிறவங்க வாங்கட்டும், வாங்க முடியலன்னா என்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்குங்க. முக்கியமானது என்ன வாங்கணும், ஞான பக்தி வைராகியத்தை பகவான்கிட்ட கேளுக்க. எனக்கு தானம் கொடுக்குற எண்ணத்தை கொடுங்கன்னு முதல்ல கேட்கணும். உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பசின்னு வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிடி சோறாது போடணும். அதனால தான் கர்ணன் நிறைய தானம் பண்ணான். என்ன தானம், சொர்ண தானம்லாம் பண்ணால் கூட ஒரு நாள் கூட அவன் அன்னதானம் பண்ணவே இல்லை. அதனால தான் யம தர்மராஜா பார்த்தானா, எல்லாரையும் சொர்க்கத்தில் கூப்பிட்டான், இவனை சொர்க்கத்தை வாசலே நிறுத்திட்டான். அப்போ கேட்குறான் கர்ணன், என்னப்பா எனக்கு என்னை பார்த்தா எல்லாம் கர்ண பிரபுன்னு சொல்கிறாங்க, நான் தான் தர்மத்திலேயே முக்கியமானவன், என்னை போய் நிறுத்திட்டு எனக்கு. அப்போ சொல்கிறான் யம தர்மராஜா, அப்பா நீ எல்லா தானம் பண்ணியிருக்க சந்தோஷம், ஆனால் நீ ஒருத்தருக்கு கூட சாப்பாடு படலை பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளோ தானம் பண்ண கர்ணனுக்கே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கல. ஆனால் நம்ம சொர்க்கமாக இருக்கக்கூடிய தங்கத்தை நான் தான் வாங்கிக்கணுன்றோம், யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. ஆனால் தங்கத்தை தான் கொடுக்கணும் இல்லை, ஒரு பிடி சோறு கொடுத்தா கூட போகிறங்கிறதா இந்த அக்ஷய திருத்தியை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பது தான் புராணங்களும் வரலாறுகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மை. அது மாத்திரம் இல்லை, அந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நம்முடைய முன்னோர்களை குறித்து தர்ப்பணம் விட்டோம்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், நமக்கு மேலே இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உன்னுடைய வம்சம் அபிவிருத்தி ஆகட்டும், நீ என்ன நினைக்கிறியோ மன்மனோபிட்ட சித்திரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது அபிவிருத்தி ஆகும் சொல்லக்கூடிய விஷயம்தான் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு செய்யணும். நம்ம என்ன வேணால் வாங்குங்க, அதனால் வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை.
ஆனால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு தானம் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும் என்பதுதான் முன்னோர்கள் சொன்ன விஷயம். அதனால் இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நாம் எல்லாருமே காலையில் எழுந்து அவங்கவுங்க குளிச்சுட்டு புது வஸ்திரம் இருந்தால் உடுத்திண்டு பகவான் முன்னாடி நின்று திரியம்பகம் யஜாமிகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகம் இந்தனார் மிருத்தையோர் மோக்ஷிய மாமிருதா என்று சொல்லக்கூடிய திரியம்பகம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பகவான்கிட்ட இருந்து என்ன தேவையோ நாம் கேட்டோம் சொன்னால் இல்லை என்று அள்ள அள்ள வரும் அக்ஷய பாத்திரம் மாதிரி ஸ்ரீமன் நாராயணனும் சரி எல்லா இறைவன் அவர்களுக்கு இஷ்ட தேவதா குலதேவத்தான்னு இருப்பாங்க. அந்த பகவான்கிட்ட நம்ம சத்தியமாக தர்மமாக உண்மையாக இருந்து பிரார்த்தனை செய்து மற்றவர்களையும் மகிழ்வித்தோம் என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியே ஏற்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகையினால் அக்ஷய திருத்தி அன்றைக்கு அனைவருமே முடிந்த அளவிற்கு எதை வாங்க முடியுமோ அதை வாங்குங்கள். முடிந்த அளவுக்கு தர்மம் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள், அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த காதுக்கும் மனதிற்கும் இனிமையான செய்தியை சொன்ன உங்கள் JRBPLின் பரிபூர்ணமான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி நன்றி.